வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் துருக்கி, அமெரிக்கா, இஸ்ரேல், இந்தியாவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். துருக்கியில் இப்போ நாட்டோ சம்மிட் நடக்குது. அந்த சம்மிட்டுக்கு ட்ரம்ப் அவர்கள் போகிறாரு. எர்தவான் அவர்களை சந்திக்கிறார். ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லீடர்னு கூட சொல்லலாம் எர்தவானை பற்றி அவர் நிறையா காமெடியும் பண்ணுவார். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எர்தவான் கண்டுக்க மாட்டார். ஒரு பிரேக்கிங்கான ஒரு செய்தி இங்கே நடந்திருக்கு. ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று, F-35 இந்த போர் விமானம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாட்டோ நாடான துருக்கி ரொம்ப வருஷமாக அமெரிக்காவுக்கு கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த F-35 இது வரைக்கும் கொடுக்கல. அதற்கான பிரைமரி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ஸா சாங்ஷன் என்ன அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கக்கூடிய நாடின் மீது அமெரிக்கா விதிக்கக்கூடிய ஒரு ஆயுத வியாபாரத்துக்கான தடை. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் ஆயுதம் வாங்கினீங்கன்னா அமெரிக்கா ஆயுதங்கள் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ரெண்டு நாடுகள் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஒன்று, இந்தியா 2018 S-400 நம்ம வாங்குறோம். ஆனால் அந்த சமயத்தில் கேட்ஸா வெய்வர் இந்தியாவுக்கு கிடைச்சிது. கேட்ஸா ஒப்பந்தத்தில் படி இதில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்துருக்க கூடாது. ஆனால் இந்தியா ஒரு எக்ஸப்ஷனாக அவங்க விடுச்சு அந்த வெய்வரை கொடுத்தாங்க. இப்போ ரெண்டாவது முறை மீண்டும் நம்ம S-400 வாங்குறதுக்கு போகிறோம். இப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த கேட்ஸா வெய்வர் அப்படின்றது பட்டும் படாமல் இந்தியா கொடுத்துட்ருக்காங்க. அதே சமயம் துருக்கி வாங்கின S-400 காரணமாக வச்சு துருக்கிக்கு F-35 கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க அமெரிக்கா. இந்த முடிவை இப்போ ட்ரம்ப் ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு. கேட்ஸா சாங்ஷன் வெய்வரை துருக்கிக்கு கொடுத்து துருக்கிக்கு F-35 கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. F-35 இன்னைக்கு தேதிக்கு உலகத்திலேயே ஒரு நம்பர் 1 5ஆம் தலைமுறை ஒரு புருவன் பேட்டில் ரெக்கார்டு இருக்கக்கூடிய போர் விமானம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்றதை பாருங்க. துருக்கியோடைய நேரடி எதிரியார் அவங்க சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளான சைப்ரஸ், கிரீஸ் மற்றும் அர்மேனியா போன்ற நாடுகள். பட் இது எல்லாமே துருக்கியை விட இராணுவ வலிமையை ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகள். துருக்கியோடைய மிகப்பெரிய எதிரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். ஈரானுக்கு பிறகு துருக்கி தான் தன்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், ரெண்டுமே மெடிட்டரேனியன் சீயை கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய நாடுகள், ரெண்டுமே ரீஜனல் பவராக வரக்கூடிய ஒரு அம்பிஷன் இருக்கக்கூடிய நாடுகள். இப்போ இந்த இடத்துல மதமும் உள்ள வருது. ஒன்று யூத நாடு, இன்னொன்று இஸ்லாமிய நாடு. இதோடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேல் பயணத்திலையும் நம்ம இதை பற்றி நிறையா பேசியிருந்தோம். இப்போ இந்த பாயிண்ட்ல இஸ்ரேலோடைய நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இந்த F-35 தூக்கி அங்கே கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ F-35 ஆப்ரேட் பண்ணக்கூடிய நாடுகள் நாட்டோ நாடுகள் பல இருக்கு ஐரோப்பாவில். ஆனால் வளைகுடாவில் F-35 ஆப்ரேட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இப்போ இஸ்ரேல் கிட்ட F-35 இருக்கும்போது இஸ்ரேல் வெர்சஸ் துருக்கின்னு வந்துச்சுன்னா அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஏர்ஃபோர்ஸ் அட்வான்டேஜை கொடுக்குது, ஏர் சுப்பீரியாரிட்டியை கொடுக்குது. ஏன்னா இராணுவ ரீதியாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை விட வலிமையான நாடு, அதாவது தரைப்படையை அதிகமாக கொண்ட நாடு துருக்கி. இப்போ இந்த இடத்துல இந்த ஏர் சுப்பீரியாரிட்டி தான் ஒரு மிகப்பெரிய பேலன்ஸராக இவங்களுக்கு இருக்குது. இந்த அட்வான்டேஜ் இஸ்ரேலுக்கு இருக்குது. இப்போ இந்த விமானத்தை கொடுக்கும்போது இந்த கேம் ஈக்குவலைஸ் ஆகுது. இஸ்ரேலுக்கு அந்த மிலிட்ரி அட்வான்டேஜ் அப்படின்றது நல்லிஃபை ஆகுது. இப்போ இந்த இடத்துல தான் எர்தோவான் அவர்கள் இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலில் கடுமையான குரல்கள் எடுத்துருக்கு. ட்ரம்ப் மேலே அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க, அதற்கான அழுத்தத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் ஏன் பண்ணாருன்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இங்கே இன்னொரு ஈக்குவேஷன் வருது. F-35 துருக்கி கிட்ட வந்த பிறகு இதே F-35 நாளைக்கு பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அசீம் முனீர் இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கேமில் இந்த 2 வருடத்துக்குள்ள அந்த மாதிரியான நிகழ்வை ட்ரம்ப் திடீர்னு ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்ற போது அதை நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்தியா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப 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 முக்கியமாகுது. இதை ரெண்டு நாடுகள் ஒன்று சேர்ந்து போகிறது வேற, காலமே இதை ஒன்றா சேர்க்கறது அப்படின்றது வேற. இப்போ இது ரெண்டாவது பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான முடிவை இஸ்ரேல் எடுக்கிறாங்க. துருக்கி எடுக்கிறாங்க. அது என்னன்னா, S-400 ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினதுனால தான் அவங்களுக்கு F-35 கிடைக்கல. இப்போ F-35 கொடுக்குறேன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஆனால் உள்ள ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா, S-400 நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான். இப்போ S-400 பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அந்த S-400 நீங்கள் வேற யாருக்காவது கொடுத்தாகணும். இப்போ இந்த S-400 தன்னுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளுக்கு கொடுப்பேன், குறிப்பாக கத்தார், சவுதி போன்ற நாடுகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ துருக்கி முடிவு பண்ணுது. இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நாளைக்கு சவுதிக்கோ இல்லை கத்தாருக்கோ கொடுத்தா இல்லை UAEக்கோ கொடுத்தா துருக்கி இந்த S-400 அது யாருக்கு எதிராக பயன்படுத்துவாங்க? ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க.
ஈரான் யாருடைய நட்பு நாடு? ரஷ்யாவுடைய நட்பு நாடு. ஸோ ஒரே மாதிரியான ஆயுதங்கள் ரெண்டு தரப்புலேருந்தும் பயன்படுத்தி சண்டை போடக்கூடும். இது வந்து ரஷ்யாவுக்கு உண்டான ஸ்வீட் ஸ்பாட் நிச்சயமாக கிடையாது. ரஷ்யா இதில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ரஷ்யா துருக்கி ஆங்கிள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். துருக்கியோடைய ஒரு மிக முக்கியமான ஊடகம் ஹுரியத். இந்த ஹுரியத்தில் அப்துல் காதிர் செல்வி அப்படின்ற ஒரு காலம்னிஸ்ட் வந்து எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி வந்து S-400 சிஸ்டத்தை ஒரு 3வது நாட்டுக்கு ஏற்கனவே வித்துட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்த 3வது நாடு அப்படின்றது கல்ஃப். ஸோ ஆயுதங்கள் வித்தாச்சு, ஒப்பந்தம் போட்டாச்சு, ஆயுதங்கள் ஃபிசிக்கலாக எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு இருக்காரு. இப்போது இந்த பையர் யார்? 2 விதமான ஸ்பெகுலேஷன் வருது. ஒன்று UAE, இன்னொன்று கத்தார். ஆனால் 2 கவர்மெண்ட்டுமே இது வரைக்கும் வாயை திறக்காமல் இருக்கிறாங்க. இது வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு, லீகலாக என்ன பிரச்சனை வரும் இதெல்லாமே வந்து நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம், இந்த ஆயுதங்களை ஏற்கனவே வித்துட்டாங்க அப்படின்ற செய்திகள் வந்து வருது. இப்போ இந்த இடத்துல ரஷ்ய தரப்புல இருந்து டிமிட்ரி பெஸ்கோவ் இவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களால் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியல, அதே சமயம் மறுக்கவும் முடியல, எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படின்னு ரஷ்யா சொல்லுது. ரொம்பவும் சென்சிட்டிவான எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படின்னு ரஷ்யா சொல்லுது. ஸோ ரஷ்யாவுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு இது இருக்குது அப்படின்றத பார்க்குறோம், இதில் ஸ்டேக் இருக்குன்றதை பார்க்குறோம். உடனடியாக ரஷ்யாவை துருக்கியை வந்து தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. ஏன்னா சொன்ன இந்த ஊடகம் அந்த எழுதின காலம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எர்தோவானுக்கு க்ளோஸாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுமதி இல்லாமல், அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் இந்த நியூஸ் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போது ஒரிஜினலாக அந்த ஒப்பந்தப்படி ரஷ்யா மற்றும் துருக்கியோடைய S-400 ஒப்பந்தப்படி பார்த்தீங்கன்னா 3வது நாட்டுக்கு ரஷ்யா உதவி இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படின்றது வருது. இப்போ அதே சமயம் UAE, கத்தார் போன்ற நாடுகள் இன்னைக்கு அவங்க பார்க்குறதுல ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு தேவை விமானப்படையோட என்னென்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ S-400 ஒரு ப்ரூவன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த ரீசேலில் போன வருடம் பார்த்தீங்க அப்படின்னா தென்கொரியாவுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றது இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ரஷ்யா கிட்ட திரும்ப பெறத்துக்கான அந்த இதுவோ இல்லை ரஷ்யா அதை திரும்ப வாங்கி அவங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது. இந்தியா போன்ற நாடுகள் நிறையா ஆர்டர் கொடுத்துருக்காங்க S-400க்கு. இது இந்தியாவுக்கும் கொண்டு வரலாம். பட் அது இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு துருக்கி நேரடியாக இந்தியாவுக்கு விற்க மாட்டாங்க. அது ரஷ்யாவுக்கு அவங்க திரும்ப கொடுத்து அதன் பிறகு அங்கே கைமாறினா தான் உண்டு. இப்போது F-35க்கு வருவோம். இந்தியா ஆங்கிள் நம்ம ரொம்ப பார்க்கணும். நாட்டோ சம்மிட்டில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்ப்பு கேட்ஸா போன்ற சாங்ஷன்ஸ் வந்து நட்பு நாடுகளுக்கு கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து தடை விதிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நட்பு நாடுன்றது ஒரு காமெடியான விஷயம். ஏன்னா உலகத்திலேயே பாகிஸ்தானுக்கு அப்புறம் அதிகமாக அமெரிக்காவை வெறுக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான். துருக்கி மக்களுக்கு எடுக்கப்பட்ட சர்வேல அவங்க வந்து இஸ்ரேலை விட அதிகமாக வெறுக்கக்கூடிய நாடு அப்படின்றது அமெரிக்கா தான். ஏன்னா அந்த அளவுக்கான டொமஸ்டிக் பாலிடிக்ஸை, ஒரு ரிலீஜியஸ் பாலிடிக்ஸை எர்தோவான் பண்ணி வச்சிருக்காப்புல. இப்போது F-35 இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ரஷ்யா துருக்கி எங்ககிட்ட வாங்குறது வந்து சர்டன்லி சம்திங் வி வில் கன்சிடர், இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எர்தோவான் பேசும் பொழுது 5 F-35 விமானங்களை கொடுக்கறதா ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதையும் பேசுகிறார். 2019 கேட்ஸா சாங்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. 2020 மீண்டும் கேட்ஸா சாங்ஷன்ஸை துருக்கி மீது கொண்டு வராங்க. ஏன்னா துருக்கி அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட இந்திய மதிப்புப்படி ஒரு 28,000 கோடி மதிப்புள்ள S-400 சிஸ்டத்தை அவங்க வாங்கியிருந்தாங்க. இப்போ S-400ம் F-35 சேர்ந்து இருக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் இல்லை ஒரு ஆன்டி மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஸ்டெல்த்து. இப்போ இந்த F-35யோட ஸ்டெல்த் சிக்னேச்சர்ஸ் ரேடாரில் S-400க்கு கிடைச்சிது அப்படின்னா F-35யோட கதை முடிஞ்சுது. ஏன்னா இந்த டேட்டா அப்படின்றது உலகம் முழுக்க S-400 பயன்படுத்தக்கூடிய நாடுகளுக்கு ரஷ்யா தெளிவாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை கொடுத்துட்டாங்க அப்படின்ற போது F-35யோட தேவையே இல்லாமல் போயிடும். ஏற்கனவே ஒரு எக்ஸ்பென்சிவான விமானம் 2 முறை இப்போ சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கல்ஃப் வாரில் அதை S-400 இல்லை S-300 பயன்படுத்தி ஈரான் வீழ்த்திருக்கு அப்படின்ற செய்திகளும் அரசல் புரசலாக வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் இந்த S-400 கொடுக்கக்கூடிய அந்த கேம்பில் வந்து இவங்க பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம். ரெண்டாவது, ஒரு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும், துருக்கியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S-400 அவங்க இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை. முட்டாள்தனமாக ஒரு விஷயத்தை போய் வாங்கினது தான். ஏன்னா அவங்க சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடுகள்கிட்டையுமே அந்த அளவுக்கு வலிமையான ஒரு மிசைல் பவர் இல்லை.
இப்போதான் அர்மேனியா, கிரீஸ் போன்ற நாடுகள் நம்மகிட்ட இருந்து ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், பிரம்மோஸ்லாம் வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா S-400 அவங்க பயன்படுத்தவே இல்லை. சிலதெல்லாம் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா அது கண்டெய்னரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து 20 யூரோ ஃபைட்டர் ஜெட் டைஃபூன் வாங்கி வச்சுருக்காங்க. இவங்களுடைய 5ஆம் தலைமுறை இஸ்லாமிக் விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான் ஃபைட்டரை அவங்க வேர்ல்டுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அந்த கான் ஃபைட்டரோட இது என்னென்னா நம்ம ஸ்டக்கான மாதிரி தான். தேஜஸில் என்ன விமானம் நம்ம இன்ஜின் பொறுத்துறோமோ G414 அதே இன்ஜினை தான் அங்கே கான் ஃபைட்டர்லையும் பொறுத்துறோம். ஸோ கான் ஃபைட்டர்ன்றது வெறும் ஃப்ரேம் மட்டும்தான், இன்ஜின் அமெரிக்காட்டம் தான் வாங்கி ஆகணும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ல்டோடைய நம்பர் 1 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடைய கண்ட்ரோலை லூஸ் பண்ணுறதை விட ஒரு மிகப்பெரிய செட்பேக் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய ரெப்புடேஷனல் ரிஸ்க்கை கொடுத்துரும். ஈரான் இனிமேல் இவங்களை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்திடும். அதே சமயம் இதை ரீசெல் பண்ண பிறகு இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது இப்போ UAE-உடைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, கத்தாரோடைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, 95% அமெரிக்கன். 2 நாடுகள்கிட்ட ரஃபேல் போர் விமானங்கள் இருக்கு. அதை தாண்டி மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன். இப்போ கொண்டு போய் ஒரு எதிரி நாட்டோட S-400 வச்சிங்கன்னா, இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாங்கன்னா உலகம் முழுக்க S-400 வாங்கின நாடுகளுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இப்போ இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வாங்கியிருக்குன்றதை நம்ம மறந்துட முடியாது. அமெரிக்காவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் கட்டான ஆப்டிக்ஸ். இந்த கேட்ஸா சாங்ஷனை எடுத்து இவங்களுக்கு வந்து அந்த போர் விமானங்களை கொடுக்கறது மூலியமா பிளாக் சி, மெடிட்டரேனியன் சி, சிரியா மற்றும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா துருக்கிக்கும் ஈரானுக்கும் ஒரு எல்லை இருக்குன்றதை நம்ம மறந்துட முடியாது. ஸோ இந்த இடத்துல இன்டைரக்டாக இஸ்ரேலையும் காதை திருகி கையில் வைக்கணுன்ற ஒரு டாக்டிக்கல் முடிவை, ஸ்ட்ராட்டஜிக் முடிவை இவங்க எடுக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய ஒரு தலைவலியாக போய் முடியும். எங்களை மீறி நீங்கள் கல்ஃபில் தாக்குதல்கள்லாம் நடத்துனீங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் எதிரியான இந்த நாட்டுக்கு F-35 கொடுப்போன்ட்டு. இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைரக்ட் த்ரெட்டு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய என்னுடைய சில ஊடகவியலாளர் நண்பர்கள்ட்ட பேசும்போது நேரடி த்ரெட்டாக பேசுகிறாங்க. நெத்தன்யாஹூ அவர்கள் நேரடியாக ட்ரம்ப் கிட்ட பேசி இதை எப்படியாவது வந்து தடுக்கணும் அப்படின்றதும், அதே மாதிரி முஸ்லீம் பிரதர்ஹுட்ன்ற இந்த அமைப்பை முன்னெடுத்துட்டு போகக்கூடிய ஒரு முன்னோடி நாடு வந்து துருக்கி. ஹமாஸுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணக்கூடியது. F-35 நீங்கள் துருக்கி கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பவர் பேலன்ஸ்ன்றது வளைகுடால சுத்தமாக போயிடும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய இது. பட் அவங்களுக்கு வேற சில வழிகள் இருக்குது. அவங்களுடைய உளவுத்துறை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு தெரியும். இதை எப்படி டீரெயில் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த பிஹைண்ட் த சீன் பாலிடிக்ஸ்லாம் இன்னும் வெகு விரைவில் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க, பார்க்கலாம். இப்போது நேட்டோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா நேட்டோவுடைய கோர் வெஸ்டர்ன் யூரோப்பில் ஆரம்பித்து அது அப்படியே ஈஸ்டர்ன் யூரோப்புக்கு ஒரு பக்கம் ஷிஃப்ட் ஆகி இப்போ இது மீண்டும் பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் சீயை நோக்கி வரக்கூடிய ஒரு இதை பார்க்குறோம். பிளாக் சி, மெடிட்டரேனியன் சி, ஹார்மோஸ் எல்லாமே இந்த ஷிப்பிங் லைன்ஸில் தான் இப்போ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ன்றது பிளே அவுட் ஆகிருக்குன்றதை பார்ப்போம். எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 3 to 6 வருடங்களுக்குள்ள மலாக்கா ஸ்ட்ரெயிட், தென்சீன கடல் பகுதி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாபல் மண்டப், இந்த மாதிரியான ஸ்ட்ரெயிட்ஸு, இந்த கப்பல்கள் போகக்கூடிய இந்த இடத்துல தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல துருக்கி வந்து ஒரு பெரிய ஒரு கேமை எப்பயுமே ப்ளே பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. 1962 இதே மாதிரியான ஒரு ட்ரேட் ஆஃப் பண்ணாங்க. ஜூபிட்டர் மிசைல் அப்படின்ற மிசைலை விட்டு கொடுத்துட்டு அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடத்தை வாங்கினாங்க. 2019 F-35 வேண்டான்ற முடிவை எடுத்துட்டு இப்போ அதுலேருந்து பல்ட்டி அடித்து மீண்டும் இதை எழுதிட்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவுக்கு இதில் 2 விதமான ரியாக்ஷன் இருக்குது. ஒன்று, கேட்ஸா சாங்ஷனை வெய் ஆஃப் பண்ணுறது நமக்கு S-400 வாங்குறத கம்ப்ளீட்டாகவே ஜஸ்டிஃபை பண்ணுது. ஏன்னா ட்ரம்ப் ஒருவேளை அந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னா அவங்க காங்கிரஸ்லேயே நமக்கு சார்பாக இருக்கக்கூடிய லாபி வந்து இல்லை, இதை வந்து நம்ம ஒத்துக்க முடியாது, அது எப்படி ஒரு நாட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இந்தியாவும் நட்பு நாடு தானே அப்படின்ற கேள்வி எழுவாங்க. பட் இது யார் கையில் போகுது அப்படின்றத பொறுத்து இதை யாராவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க வெஸ்டர்ன் பவர்ஸ் அப்படின்ற போது இந்தியாவுடைய அந்த S-400 அன்டிஸ்பியூட்டபுளாக இருக்கக்கூடியது ஒரு கேள்விக்குறியும் உருவாக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அவுட்ரீச்சை தன்னோட வெயிட்டை விட அபோவ் பஞ்ச் பண்ணக்கூடிய வேலையை அவங்க பார்க்குறாங்க. ட்ரம்ப்பை கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காரு எர்தோவான். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. என்ன நடக்குன்றதை டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.